Greetings everyone. நம்ம டெய்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டண்டா விஷயம் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் டு ரெக்கார்ட் பேரண்ட்ஸ் ரிலீஜன் டு ரிஜிஸ்டர் பர்த்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி என்ன ஒரு நடைமுறை இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கப்பலுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த கப்பல் அந்த குழந்தையோட பர்த்தை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்படி ரிஜிஸ்டர் பண்றப்போ அந்த குழந்தையோட பெற்றோர்களுடைய அந்த ஃபேமிலி ரிலீஜியனை தான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த குழந்தை இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தையோட அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேர்த்தோட ரிலீஜியனும் இதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு இந்த முதல் செய்தியில வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு குழந்தையோட பர்த்தை ரிஜிஸ்டர் பண்றப்போ அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தோட ரிலீஜியனும் இனிமேல் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த குழந்தையோட ஃபேமிலியோட ரிலீஜியனை தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ஸ் ஆக்ட் 2023 அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அப்படிங்கிறத அந்த ஆக்டை வந்து 2023 அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நேஷனல் லெவலில் ஒரு டேட்டா பேஸை வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. போத் பர்த் அண்ட் டெத் இதெல்லாம் இந்த டேட்டாவெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்காக நேஷனல் லெவல் டேட்டா பேஸ் அப்படிங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. இதன் மூலமா இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைன்லேயே பர்த் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேருந்து நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையோட பர்த் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறமா அந்த குழந்தையோட அப்பா அம்மா ரிலீஜன் ரெண்டுத்தையுமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் செய்தியில வந்து பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜில் ஒரு செய்தி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு விவிபேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஒப்புகை சீட்டு வாக்கு பதிவு இயந்திரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டு இயந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ அதை பத்தின விஷயம் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த விவிபேட் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? இந்த விவிபேட் மெஷின்ஸ் அப்படின்னா ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் இந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறது 2014 நமக்கு வந்திருக்கும். ஓகேவா? 2014 பொதுத் தேர்தலில் இருந்து இந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறது அமல்ல இருக்கு. அது என்ன விவிபேட் மிஷின் அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு இவிஎம் இருக்கும், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கும் இல்லையா? ஸோ அது பக்கத்திலேயே இந்த விவிபேட் மிஷின் அப்படிங்கிறதையும் வச்சிருப்பாங்க. நம்ம எந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறத அந்த விவிபேட் மிஷின்ல டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ எந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுறோம், நம்ம ஒரு பட்டன் அமுத்திட்டு வந்திருப்போம், அந்த பட்டன் நம்ம அமுத்தின அந்த பட்டனுக்கு தான் ஓட்டு போயிருக்கா, ஓட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக இந்த விவிபேட் அப்படிங்கிற மிஷின் இருக்கும். ஓகேவா? இந்த விவிபேட் மிஷின்ல அந்த ஒரு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? நம்ம எந்த கேண்டிடேட்டுக்கு போட்டோம் அந்த சின்னம் அதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். எவ்வளவு செகண்டுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 7 செகண்டுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த விவிபேட் மிஷின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விவிபேட் மிஷின் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம போடக்கூடிய அந்த ஓட்டு அப்படிங்கிறது நம்ம அமுத்தின அந்த பட்டனுக்கு தான் ஓட்டு போயிருக்கா, நம்ம போட்ட அந்த கேண்டிடேட்டுக்கு தான் ஓட்டு போயிருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்றதுக்காக இந்த விவிபேட் மிஷின் வந்து வந்திருக்கும். ஓகேவா? சோ இந்த ஒரு நடைமுறையை எப்படி எலெக்ஷன் கமிஷன் வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு தேர்தல் ஒரு இவிஎம் இருக்கு அப்படின்னா அதுல நிறைய ஓட்டுகள் பதிவாயிருக்கும், அது எல்லாமே இதுல டிஸ்பிளே ஆயிருக்கும். ஓகேவா? அப்ப இந்த டேட்டாவும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத எலெக்ஷன் கமிஷனும் வெரிஃபை பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்குன்னா அந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 5 வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துப்பாங்க. இந்த இவிஎம் போத் அந்த விவிபேட் இது ரெண்டையும் எடுத்துப்பாங்க. ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 5 மிஷினை வந்து எடுத்துட்டு இதுல இவிஎம்ல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டரான ஓட்ஸும் இதுல டிஸ்பிளே ஆயிருக்க ஓட்ஸும் கரெக்டா தான் இருக்கா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணுவாங்க. கிராஸ் செக் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் அந்த ஒரு குற்றச்சாட்டு வந்ததுல எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ ஒரு நாடாளுமன்ற தொகுதியில 5 மிஷினை எடுத்து வெரிஃபை பண்ணுவாங்க. சோ இதுதான் அந்த நடைமுறையா இப்போ வரைக்கும் இருக்கு. சோ 2014 நமக்கு விவிபேட் வந்தப்போ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப்
இந்தியா இந்த ஒரு விஷயத்தை அறிமுகம் பண்ணிட்டு இதை கிராஸ் வெரிஃபை பண்றதுக்காக ஒரு நாடாளுமன்ற தொகுதியில ஒரு மிஷினை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இனிஷியலா ஃபர்ஸ்ட் இந்த திட்டம் கொண்டு வரப்ப ஒரு நாடாளுமன்ற தொகுதியில ஒரு மிஷின் எடுத்து கிராஸ் வெரிஃபை பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டிருக்கும். ஒரு மிஷினை மட்டும் வெரிஃபை பண்ணா பத்தாது, அது ஆல்ரெடி ப்ரீ பிளான்டா கூட வச்சிருக்கலாம். அதனால என்ன பண்ணுங்க, நிறைய மிஷினை எடுத்து பண்ணணும் அப்படிங்கறது வழக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் உச்சநீதிமன்றம் 2019ஆம் ஆண்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மிஷின் பத்தாது, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 5 மிஷினை எடுத்து வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இப்போ 5 மிஷின் அப்படிங்கிறது அந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறது இருக்கு. சமீபத்தில் ஒரு வழக்கு போடப்பட்டிருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மிஷின் 5 மிஷினுக்கு பதிலாக ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மிஷினையும் எடுத்து வெரிஃபை பண்ணி பார்க்கணும். அப்பதான் அது வந்து இன்னமும் டிரான்ஸ்பேரண்டா இருக்கும், எந்த ஒரு தவறுகளும் நடக்காம இந்தியாவோட தேர்தல் அப்படிங்கிறது நடைபெறும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ உச்சநீதிமன்றத்தில் இப்படி ஒரு வழக்கு பெண்டிங்ல இருக்கு. அந்த ஒரு பின்னணியில தான் இந்த ஒரு ஆர்டிகிளையே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு மிஷினை எடுத்து வெரிஃபை பண்ணாங்க, அடுத்து 5 மிஷின் எடுத்து வெரிஃபை பண்ணாங்க. இப்போ இருக்கக்கூடிய எல்லா மிஷினையும் எடுத்து இவிஎம்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்க ஓட்டும் விவிபேட்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேல ஒரு பேப்பர் மாதிரி நமக்கு டிஸ்பிளே, ஓகேவா, அதுவும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத கிராஸ் வெரிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த டேட்டாவை வெளியிடுங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. எங்க எரர் வந்திருக்கு, எவ்வளவு எரர் வந்திருக்கு, அந்த எரர் வந்து அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா, இந்த மாதிரியான டேட்டாலாம் வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ அந்த வகையில அந்த ஒரு இஷ்யூ எடுத்து இந்த இடத்துல பேசியிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி 100% எல்லா மிஷினையும் எடுத்து பண்றது கரெக்டா இருக்குமா இருக்காதா அப்படிங்கறத பேசியிருப்பாங்க. சோ நமக்கு அந்த பேப்பர்ஸை வெரிஃபை பண்றதையும் தாண்டி இன்னமும் ஒரு முக்கியமான ஒரு நடைமுறை தேவைப்படுது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அது என்ன பார்த்தோம்னா, அந்த மிஷினையே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எந்த ஒரு மிஷினுமே எதுவுமே நம்ம இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி ஹேக் ஃப்ரீயா எதுவுமே இருக்காது கண்டிப்பா. ஓகேவா? சோ அப்ப ஏதாவது ஒரு மிஷின், அந்த மிஷின் என்ன மாதிரியான, இப்ப இந்த பட்டன் அமுத்தினா இந்த ஓட்டு தான் போடுதா அப்படிங்கிற அந்த ஒரு மிஷினோட கோடை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மிஷினை வந்து ஃபுல்லா போத் இந்த இவிஎம் மிஷினும் சரி விவிபேட் மிஷினும் சரி ரெண்டுமே வந்து ஹேக் ஃப்ரீயா மாத்தணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸை வந்து கொண்டு வரணும். கரெக்டான கோடு, இந்த கமாண்டுக்கு இந்த ஒரு விஷயத்தை தான் அது எக்ஸிக்யூட் பண்ணுதா அப்படிங்கறதையும் டெஸ்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 100% எல்லா மிஷினையும் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ஒரு சொல்யூஷனை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கலாம். கண்டிப்பா 100% நம்ம கிட்ட கேட்கறாங்க, 100% எல்லா மிஷினையும் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு இந்த இடத்துல என்ன சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த அளவுக்கு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு தொகுதியிலையும், அதாவது ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்திலையும் முக்கியமான தொகுதிகள் இல்ல பெரிய தொகுதிகளா எடுத்துட்டு அந்த ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மிஷினையும் நம்ம வெரிஃபை பண்ணாலே போதும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படியும் இல்ல, அதுவுமே கஷ்டமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே கஷ்டமான ப்ராசஸ் தான். ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மிஷினையும் எடுத்து நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கறது அதுவே ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸா தான் இருக்கும். ஓகேவா? சோ அந்த ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாங்க. சோ அதுவுமே வந்து ஃபீஸிபிளா இல்ல, கரெக்டா ஒத்து வராத ஒரு நடைமுறையாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்னு பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு தொகுதியில நமக்கு அந்த வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் தோத்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய வேட்பாளருக்கும் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அவர் ஒரு 100 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாரு, இல்ல 1000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு, இல்ல ஒரு 2000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அந்த மாதிரியான தருணங்கள்ல அந்த தொகுதியில இருக்கக்கூடிய எல்லா இவிஎம் மிஷின் விவிபேட் மிஷினை எடுத்து அந்த டேட்டா வந்து கரெக்டா மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 2 சொல்யூஷன்ல நமக்கு ரெண்டாவதா சொல்லப்பட்ட சொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப நடைமுறைக்கு ஏற்ற ஒரு சொல்யூஷனா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த ஒரு சொல்யூஷனை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கலாம். என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒரு தொகுதியில முதல் இடம் பிடித்த வேட்பாளருக்கும் 2ஆம் இடம் பிடித்த வேட்பாளருக்கும் நம்பர் ஆஃப் ஓட்டு வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான தருணங்கள்ல எல்லா பெட்டிகளையும் எடுத்து நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி பார்க்குறப்போ எல்லா பெட்டிகளையும் 100% எல்லா அந்த இவிஎம் மிஷின் விவிபேட் மிஷினும் வெரிஃபை பண்றது அப்படிங்கிறது நடைமுறைக்கு ஏற்ற ஒரு விஷயமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனை கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையே நம்மளும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதை தான் இந்த ஒரு ஆர்டிகல்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. விவிபேட் மிஷினை எல்லா தொகுதிகளையும் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற கேஸ் போயிருக்கு. அந்த கேஸோட பின்னணியில தான் நம்ம இவ்வளவு விஷயங்களையும் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. எல்லா நியூஸ் பேப்பர்லையும் இதை பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மற்றபடி இந்த இருக்கக்கூடிய மற்ற ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம எதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்க முடியாது. ரொம்ப டீப்பா இருந்த ஆர்டிகல்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு போயிடலாம். சரிங்களா? அடுத்தபடியா பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருந்துச்சு. டிஆர்டிஓ ஒரு டெஸ்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
சமீபத்தில் அக்னி 5 அப்படிங்கிற ஒரு விஷயம் டெஸ்ட் பண்ணிருவாங்க. அந்த அக்னி 5 அப்படிங்கிறது MIRV அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜியை பேஸ் பண்ணி புதுசா ஒரு மிசைலை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த அக்னி 5 அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு அதனுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 5000 கிலோமீட்டரா இருந்திருக்கும். ஒரே ஒரு மிசைல்ல நம்ம பல குண்டுகளை வச்சு ஒவ்வொரு குண்டும் ஒவ்வொரு இடத்துல போய் அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை இந்தியா டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் இந்தியா அந்த டெக்னாலஜியில ஒரு ஏவுகணை உருவாக்கியிருந்தாங்க. ஆல்ரெடி அந்த டெக்னாலஜியில US, சைனா, ஐ மீன் ரஷ்யா இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான மிசைல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஒரு மிசைலை நம்மளும் ரெடி பண்ணியிருந்தோம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அந்த ஒரு டெக்னாலஜியா இருந்துச்சு. ஓகேங்களா? MIRV அப்படிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அக்னி 5 அப்படிங்கிறத நம்ம சமீபத்தில் தான் டெஸ்ட் பண்ணி காட்டியிருந்தோம். ஓகேவா? ஒரே மிசைல் பல குண்டுகளை எடுத்துட்டு போக முடியும். அந்த பல குண்டுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல போய் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ சமீபத்தில் நடந்த அந்த ஒரு டெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இப்போ அக்னி பிரைம் பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு நியூக்ளியர் கேப்பபிள். அந்த அக்னி அப்படின்னாலே நமக்கு அக்னி 5ம் நியூக்ளியர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியதான். அதாவது அணு ஆயுதங்களையும் அந்த ஒரு மிசைல்னால நம்ம எடுத்துக்கிட்டு போக முடியும். அதே மாதிரி தான் அக்னி பிரைம்னாலையும் நம்ம அணு ஆயுதங்களை வச்சு எடுத்துட்டு போக முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு டெஸ்டிங்கை வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. DRDO பண்ண அந்த ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது எங்க டெஸ்ட் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு இருக்கு. என்ன தீவு அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் கலாம் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? DRDO பண்ணக்கூடிய எல்லா ஏவுகணை சோதனைகளும் அந்த அப்துல் கலாம் ஐலாண்ட்ல தான் நடக்கும். ஸோ அங்க டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இந்த அக்னி பிரைம் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா ஆயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அக்னி 5 அப்படிங்கிறது 5000 கிலோமீட்டர் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். இந்த அக்னி பிரைம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 1000 to 2000 கிலோமீட்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போதான் முதல் கட்டமா அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டெஸ்டிங் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ண நமக்கு இதனுடைய பணிகள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த 1000 to 2000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு மிஷனுக்கு கீழே இதை பண்றாங்க அப்படிங்கிறத நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். என்ன மிஷனுக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா மிஷன் திவ்யாஸ்திரா அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே தான் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அக்னி 5 இப்பதான் டெஸ்ட் பண்ணி முடிச்சாங்க இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே, திவ்யாஸ்திரா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே. அடுத்தது அக்னி பிரைம் அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த கடைசி செய்தியாக இருக்கு. ஸோ மொத்தம் ஒரு 3 ஆர்டிகளை பார்த்துருந்தோம். அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா பேரண்ட்ஸோட ரிலீஜியனும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஹோம் மினிஸ்ட்ரி வந்து ஒரு டிராஃப்ட் ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த மிஷன் திவ்யாஸ்திரா கீழே அக்னி பிரைம் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த ஓட்டர் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் VVPAT இயந்திரம் சார்ந்த வழக்கு வந்திருந்துச்சு. அந்த வழக்கோட பின்னணி என்ன, எதற்காக அந்த வழக்கு போடப்பட்டிருக்கு, அந்த வழக்குக்கு சரியான தீர்வா என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ எல்லாமே முக்கியமான விஷயம் தான், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த ஒரு ஆர்டிகல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஆர்டிகலாக நீங்களும் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ மீண்டும் நாளைக்கு ஹிந்து பேப்பர் அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.